கடகராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2025ஆம் ஆண்டின் நவம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது பலனாக இப்போ பார்க்கலாங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய முயற்சி எல்லாத்தையுமே அடுத்தவங்களுக்காக செலவிட வேண்டிய நிலை இருக்குங்க. யாராவது உங்ககிட்ட பிரச்சனைகளை தீர்க்க சொல்லி கேட்பாங்க. நீங்கள் மத்தியஸ்தம் செஞ்சு அவங்களுடைய சிக்கலையெல்லாம் சமாளித்து ரெண்டு தரப்பையும் இணைச்சு எல்லாம் செய்வீங்க. அதனால் உங்களுக்கு மதிப்பும் பாராட்டும் கிடைக்குங்க. தொழில் பணி இதில் பார்த்திங்கன்னா கூடுதலாக பொறுப்பு இருக்குங்க உங்களுக்கு. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும். ஆனால் புதிய வழியில் முயற்சி செய்யலாம் அப்படிங்கிறத செய்யாமல் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனத்தோடு அடி எடுத்து வைக்கணுங்க. கூட வேலை செய்கிறவங்க அல்லது மேலாளர்கள் அவங்க உங்களை சிரமப்படுத்தக்கூடிய சூழல் வரலாம். இருந்தாலும் நீங்கள் பொறுமையோடு இருக்கணுங்க. மற்றவங்களுக்காக நீங்கள் உங்களுடைய பணத்தை செலவு செய்ய வேண்டிய தேவை அதிகரிக்குங்க. 7, 8, 16, 17, 25, 26 இந்த நாட்களில் பணம் கையில் சரளமாக புழங்கும். 3, 4, 5, 12, 13, 14, 21, 22, 23, 30 இந்த தேதிகள் எல்லாமே நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் அது உங்களுக்கு அனுகூலமாக முடியுங்க. 4, 8, 13, 17, 26, 30 இந்த தேதிகளில் நீங்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்கணுங்க. குடும்பத்தில் இருக்கவங்களுடைய குறைகளை கேட்டு அவங்களுக்கு தீர்வு கண்டுபிடிச்சி அவங்கள மகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டியது முக்கியங்க. பிரிஞ்சு போனவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க எல்லாமே இப்போ நட்பாக மாறி வருவாங்க. சுப நிகழ்ச்சிகள், குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே நிறைய நடக்குங்க. உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. வீட்டில் வயசானவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய உடல்நலத்துலேயும் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. மனசில் சோர்வு, அழுத்தம், மன அழுத்தம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கும். அதனால் ஓய்வும் நல்ல சாப்பாடும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. புதுசாக ஒரு வேலையை செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிட்ருந்தோமோ அதை மட்டுமே நம்ம பின்பற்றுறது ரொம்ப நல்லதுங்க. மற்றவங்களுக்காக செலவிடுறதும் போது உங்களுடைய தேவைகளை நீங்கள் மறந்துடுவீங்க. அப்படி மறக்காமல் உங்களுடைய தேவைகளையும் நீங்கள் ஞாபகம் வச்சு செலவு செஞ்சிங்கன்னா நல்லா இருக்குங்க. இந்த மாதத்தில் நீங்கள் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. பொறுமையும் அன்பாகவும் அமைதியாகவும் இருந்தாலே பல சிக்கல்கள் தன்னால் தீர்ந்துருங்க. நண்பர்கள், உறவினர்கள் இவங்கெல்லாம் ஒன்றா சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. உங்களுடைய மதிநுட்பத்தினால அதை செஞ்சு காட்டுவீங்க. உடல்நலத்தில் சின்னதாக இருக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் கூட அதை உடனடியாக அசால்ட்டை விட்டுறாமல் உடனடியாக பார்க்குறது ரொம்ப நல்லதுங்க. பொதுவாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா உறவுகளோடு இணைஞ்சு மகிழ்ச்சியும் சமூகத்தில் மதிப்பும் கிடைக்கும் காலமாக தாங்க இது இருக்கும். நன்றி, வணக்கம்.